வணக்கம். நான் உங்க முத்துக்குமாரி. நம்ம சேனல நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன பிரஸ் பண்ணிக்கோங்க. ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் மறக்காம குடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பரா நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செப்டம்பர் மாதத்துக்கான 2024க்கான ராசி பலன். அது என்னங்க மாத ராசி பலன் நீங்க கேட்டீங்கன்னா, மாதாந்திர கோள்கள் எல்லாமே டிரான்சிட் ஆயிருக்கு. சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் எல்லாமே டிரான்சிட் ஆயிருக்கு. அந்த கோள்களுடைய டிரான்சிட் அப்படிங்கிறது எந்த மாதிரியான மாற்றத்த ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகுது. இந்த செப்டம்பர் மாதத்துக்கான பிரத்யேகமான லக்கி கலர் என்ன, லக்கி நம்பர் என்ன, லக்கி டே என்ன, சந்திராஷ்டமம் என்னைக்கு, என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற அத்தனை விஷயங்களையும் தெள்ள தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மாதாந்திர கோள்கள் என்னென்னலாம் மாறி இருக்குன்னா, சூரியன் செப்டம்பர் 17ஆம் தேதி சிம்மத்திலிருந்து கன்னிக்கு டிரான்சிட் ஆகுறாரு. சுக்ரன் செப்டம்பர் 18ஆம் தேதி கன்னியிலேருந்து துலாமுக்கு டிரான்சிட் ஆகுறாரு. புதன் சிம்மத்திலே இருக்க, செவ்வாய் மிதுனத்தில் இருக்க, சந்திரன் கடகத்தில் இருக்க இந்த மாதம் பிறந்திருக்கு. ஒவ்வொரு ராசிக்காக நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி கன்னி. காலபுருஷ தத்துவத்துக்கு 6வது ராசி கன்னி. புதனுடைய ராசி எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமுள்ள ராசி கன்னி. ராசிநாதன் புதன் 12ல் இருந்தாலும் சூரியன் ராசியில் இருக்கிறாரு. பொதுவாகவே சூரியன் புதன் ரெண்டு பேருமே ரொம்ப கம்ஃபர்டபுளான கிரகம் தான். ரெண்டும் எப்போவுமே ஒன்றா தான் சுற்றிட்டு இருக்கும். சூரியன் வீட்டில் புதனும் புதன் வீட்டில் சூரியனும் ரொம்பவே சௌகரியமாக சூப்பராக செட்டில்டாக தான் உட்காந்துருப்பாங்க. அப்போது 12ஆம் அதிபதி 1ஆம் அதிபதி ரெண்டு பேருமே நல்லா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு எக்ஸ்ட்ரா ஆடட் அட்வான்டேஜ் என்னென்னா, சுக்கிரன் 2ஆம் இடத்துல ஆட்சி ஆகுறாரு. மாபெரும் சுபகிரகமான சுக்கிரன், கன்னிராசிக்கு ராஜ யோகாதிபதியான சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி அமையும் போது தனம், வாக்கு, குடும்பம் அப்படிங்கிற 3 விஷயத்துலையுமே கன்னிராசி அப்படிங்கிறது பெனிஃபிட் ஆக போகுது. போதாக்குறைக்கு 6ல் வர சனி கேட்கவே தேவையில்லை. சில விஷயங்களையும் இந்த கன்னி இந்த மாதம் கவனமாக இருக்கணும். அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் தொழில் பண்ணுறோம், சொந்த பிஸ்னஸில் இருக்கிறோம், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. ஸோ தொழில் செய்யக்கூடிய இடங்களில் தேவையில்லாத வாக்குவாதம், தேவையில்லாத வாக்குறுதி, இந்த ரெண்டையுமே கொடுத்துடக்கூடாது. முடியலைன்னா முடியலை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுங்க. நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு கடைசி நேரத்தில் உங்களால் செய்ய முடியாது, அதனால் ஒரு கெட்ட பேர், அதனால் உங்கள் தொழிலில் ஒரு சுணக்கம் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஃப்யூச்சர் பிஸ்னஸையும் அது பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு காரணம் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய். அதே மாதிரி 10ஆம் அதிபதியான புதன் என்னதான் இருந்தாலும் 12ல் இருக்கிறாரு. அப்போ தொழில் மூலமாக சில விரயம் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பெரிய பல்கான அமௌண்ட்ஸ்லாம் இந்த மந்த் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி உங்கள் அலைச்சலையும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா வெளி அலைச்சல், வெளி வேலையினால தொழிலில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். அதேமாதிரி குடும்பஸ்தானமும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால குடும்பம் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். நிறைய ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் கூட அடிக்கடி செப்டம்பரில் வரலாம். வேலை இந்த பக்கம் நிறைய கமிட்மெண்ட்ஸை வாங்கி வச்சுட்டு அந்த பக்கம் நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம்னா இங்கே பிரச்சனையாகும். அப்போது உங்களுடைய அந்த ஸ்கெடியூலை அனுசரித்து உங்கள் பிஸ்னஸை நீங்கள் பேசிக்கிறது நல்லது. பிஸ்னஸ் பீப்புளுக்கு இதுதான் என்னுடைய கைண்ட் அட்வைஸ். மித்தபடி பிஸ்னஸில் எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்க, நாங்கள் பிஸ்னஸ்லலாம் இல்லை, ஒர்க்கிங் கம்யூனிட்டி, எங்களுக்கு ஜாப் எப்படி போகும்? ஜாப் நல்லா போகும். ஏன்னா பொதுவாகவே ரொம்ப ஒன்றும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லை. சில பேர் ஜாதகத்தின் அடிப்படையில் வேலையில் ஏதாவது பிரச்சனை அல்லது ஒரு ஜாப் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த மந்த்து உங்களுக்கு புதுசாக வேறு எந்த பிரச்சனையும் வராது. இருக்கிற பிரச்சனையை அப்படியே மேனேஜ் பண்ணி கொண்டு போங்க. அக்டோபர் 15க்கு மேலே பிளானட்டரி பொசிஷன்ஸ் நல்லா இருக்குது. ஸோ சுக்கிரனும் கொஞ்சம் மூவ் ஆகிடுவார். செகண்ட் ஹவுஸ்லேருந்து மூவ் ஆகும்போது அந்த ஃபேமிலி ரிலேட்டட் கமிட்மெண்ட்ஸ், உங்களுக்கான அந்த செல்ஃப் லவ் அதெல்லாம் விட்டு கொஞ்சம் ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க அக்டோபர் 15க்கு மேலே. சரி, ஓகே. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, 7ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் 7ஆம் அதிபதி குரு பாக்யஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஸ்பௌஸ்னாலையும் பார்ட்னர்னாலையும் உங்களுக்கு லாபம் தான். பட் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, ஒரு எரிச்சல் ஊட்டும் தன்மை அப்படிங்கிறது இருக்குது. அவங்களுக்கு சில ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. உங்களுடைய பார்ட்னர் ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் ரெக்கவர் ஆகிறதுக்கான பிராப்தம் அப்படிங்கிறதையும் இந்த 9ல் இருக்கக்கூடிய குரு கொடுக்குறாரு. ஏன் 9ல் இருக்கக்கூடிய குரு இந்த பிராப்தத்தை கொடுக்குறாருன்னா, நீண்ட நாளாக நீங்கள் செஞ்சிட்ருக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிஸாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், அதை குறிக்கிறது 9ஆம் இடம். அங்கே ஒரு சுபகிரகம் இருக்கும்போது, 7ஆம் அதிபதி இருக்கும்போது உங்கள் கணவனோ மனைவி சம்மந்தமோ நீண்ட காலமாக நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னா, அவங்களுக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை அவங்க முயற்சி பண்ணிகிட்ருக்காங்கன்னா அது நடக்கும். அது ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு வேலை தேடுறதா இருக்கட்டும், இல்லை குழந்தைக்கு முயற்சி பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், இது கண்டிப்பாக நடக்கும். சரி, ஓகேங்க. சைல்டு பர்த் எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா, 5ஆம் அதிபதி 6ல் வக்ரம். தப்பில்லை, நல்லா தான் இருக்குது. இங்கே எந்த குறையும் இல்லை, அதை நான் சொல்லலாம். பெருசாக பாசிட்டிவாக சூப்பராக இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது, உங்களுக்கு தான் குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்கிறது இல்லைனாலும் அதே நேரம் அங்கே எந்த நெகட்டிவும் இல்லை, எந்த பாவகிரக சம்மந்தமும் இல்லை,
குரு ஒன்றும் பெருசாக வீக் ஆகிடல. ஸோ அதனால் நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. சில பேர் ராகு வந்து குருவை பார்க்குறாருங்கிறீங்க. ராகுவே ஒரு நிழல் கிரகம். ஒரு ஒளியை வந்து ஒரு கிரகம் ரெஃப்ளெக்ட் பண்ணும், அதைத்தான் நம்ம பார்வைன்னு சொல்லுவோம். ஒரு ஷேடோ பிளானட்னால எந்த ஒளியை ரெஃப்ளெக்ட் பண்ண முடியும்? ராகு கேதுவுக்கு எந்த பார்வையும் கிடையாது. ஸோ குரு வந்து பங்கப்படாமல் நல்லா தான் இருக்கிறாரு. புத்திர பாக்கியத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா? இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? 4ஆம் அதிபதி 9ல் இருக்கிறதுனால அப்பாவுடைய சொத்து மூலமாக லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது அப்பாவின் வழிகாட்டுதலின் பேரில் ஏதாவது ஒரு சொத்து வாங்கினீங்கன்னா அதன் மூலமாக லாபம் இருக்குது. அப்பாவால் ஏதோ ஒரு பெனிஃபிட் ஆக போகிறீங்க. அல்லது அப்பாவுக்கு நீங்கள் இவ்வளோ நாள் பண்ணிகிட்டு இருந்தால் செலவாது சில பேருக்கு குறையும். சொத்து யோகம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. கோல்டு வாங்கக்கூடிய பிராப்தம் அப்படிங்கிறது இருக்குது. சில பேர் டைமண்ட் போன்ற லக்ஸூரியஸான ஜுவல்லரிஸும் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் சுக்கிரன் வந்து ஆட்சியாக இருக்கிறாரு. சுக்கிரன் 8ஆம் அதிபதியும் கூட, 9ஆம் அதிபதியும் கூட. ஸோ பாக்கியாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்குது. பாக்கியாதிபதி வீட்டில் குருவும் இருக்கும்போது வைரம் தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. சரிங்க, ஓகே. நாங்கள் வரன் பார்த்துட்ருக்கோம், எங்களுக்கு வரன் அமையுமான்னு கேட்டால் அமையும், எந்த பிரச்சனையும் இல்லை. குடும்பாதிபதி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் ஒரு நியூ மெம்பர் ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சொந்தக்காரங்களுடைய ரெஃபரன்ஸ்லேயே ஒரு அலையன்ஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான பிராப்தம் இருக்குது. சரிங்க, நாங்கள் படிச்சுட்ருக்கோம், எங்களுக்கு எப்படி இருக்குன்னா 4ஆம் அதிபதி 9ல் கேட்கவா வேணும்? புரியாத கான்செப்ட்ஸ் கூட புரிய ஆரம்பிக்கும். நிறைய பேர் நாலேஜை விட்டுட்டு விஸ்டமை தேட ஆரம்பிப்பீங்க, மெடிடேட் பண்ணுவீங்க, ரீசர்ச் பண்ணுவீங்க. நிறைய ரீசர்ச் ஸ்காலர்ஸ் வந்து இப்போ வந்து உங்கள் ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு வந்து உங்களுடைய ஒரு யூஜி பிஜி ஒன்றா இருந்தாலும் அதுக்கு அடுத்த படிப்பு அல்லது யூஜி முடிச்சுட்டு பிஜி வந்து வேறு ஒரு ஃப்ரான்ச்சைஸில் படிக்கணுங்கிற ஒரு ஆசை வரும். அதை நீங்கள் படிச்சிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆக முடியும். வெளிநாட்டு யோகம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ராசிநாதனே 12ல் இருக்கும்போது ட்ராவல் பண்ணுவீங்க, அதிகமாக அலைவீங்க. வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். அட்லீஸ்ட் வெளி மாநிலத்துக்காவது போகக்கூடிய பிராப்தம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ 6ல் சனி இருந்தாலும் வக்ரமாக இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கிறது நல்லது. ஸோ வீட்டில் உள்ள டாய்லெட்ஸ் பாத்ரூம்ஸை நீட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் ராகு 7ல் இருக்கிறாரு. ஸோ உங்கள் லக்னத்துக்கு 180 டிகிரியில் ராகு இருக்கிறதுனால பாத்ரூம், டாய்லெட்ஸ் உங்கள் வீட்டில் உள்ள இடங்களை கொஞ்சம் ஹைஜீனிக்காக வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. சரிங்க, இந்த மாதம், இந்த செப்டம்பர் மாதத்துக்கான எங்களுடைய லக்கி கலர் என்ன, லக்கி நம்பர் என்ன, லக்கி கலர் என்ன, லக்கி டே என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுடைய லக்கி நம்பர் 6, உங்களுடைய லக்கி கலர் பிங்க், உங்களுடைய லக்கி டே ஃப்ரைடே. சரி, சந்திராஷ்டமம் எங்களுக்கு எப்போ வருதுன்னா 20/9/2024 அதிகாலையிலேருந்து 22/9/2024 அதிகாலை வரைக்கும் இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க. உங்களுடைய ஜாதகத்துக்கான பிரத்யேக பலன் தெரியணும்னா கீழே கொடுத்துருக்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளான லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். லைக் என்னென்னா, மார்னிங் நீங்கள் எந்திக்கிறது, கோவிலுக்கு போகிறது, வாக்கிங் போகிறது, இந்த மாதிரி பண்ணக்கூடிய சின்ன சின்ன ரெமெடி தான். இதை பண்ணி பெனிஃபிட் ஆனவங்க நிறைய பேர். அந்த வகையில் நீங்களும் இடம் பெறணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் கன்னி. நன்றி, வணக்கம்.